வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்ச் 13 அன்னைக்கு போக்கோ X6 நியோ வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு ப்ரைஸிங்கோட. ஸோ இந்த ஃபோன் வாங்கலாமா வாங்க வேண்டாமா, ஸோ இதில் என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குது முன்னாடியே சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா போக்கோ X6 இருக்கு இல்லையா, அந்த 22,000க்கு செல் பண்ணிட்டுருக்காங்க அரௌண்ட் அந்த ப்ரைஸ் ரேஞ்சில். ஸோ அதோட ஒரு டவுன்கிரேடட் வெர்ஷன் தான் X6 நியோன்னு லான்ச் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு டிசைன்லேருந்து வந்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான். பின்னாடி உங்களுக்கு பார்க்க கிளாஸ் மாதிரி தெரியும், பட் பிளாஸ்டிக் தான். மேபி அந்த கேமரா ஃப்ரேம் மட்டும் கிளாஸ் மாதிரி இருக்கலாம். ஸோ அது வந்து நம்ம தொட்டு ஃபீல் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பின்னாடி 2 கேமரா இருக்க மாதிரி டிசைனிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி. ஸோ அதில் ஆக்சுவலாக ஒரு கேமரா தான் பார்த்திங்க அப்படின்னா உருப்படியான கேமரா. ஸோ மற்றபடி சைட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக் தான். பட் உள்ள ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த டைம் பெசல்ஸ்லாம் ரொம்ப தின்னாக கொடுத்துருக்கா சொல்லியிருக்காங்க இந்த பட்ஜெட் ரேஞ்சில். ஸோ இந்த டைம் கலர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரியலாகவே நல்லா இருக்குது. ஒன்று ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லா இருக்குது. இன்னொன்று அந்த சேண்ட் கலரில் ஒரு இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக என்ன பேருன்னு தெரியல, அவங்க தான் டிஃப்ரெண்ட்டாக வச்சிருப்பாங்க. அந்த கலரும் பார்த்திங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் நல்லாவே தெரியுது. ஏன்னா நிறைய பேருக்கு ரிவ்யூஸ் வந்து போயிருச்சு. ஸோ அதிலே நிறைய பிக்சர்ஸ் வந்து அவங்களாம் ஷேர் பண்ணிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தது தான். பட் இன்னொரு கலர் பிளாக் மேபி இருக்கலாம். ஏன்னா இது வந்து நான் ரெண்டர்ஸ்லாம் பார்த்துருந்தேன். பட் ரியல் டைம் இமேஜஸில் பிளாக் கலர் அதிகமாக பார்க்கல. மேபி லான்ச் அப்போ பிளாக் கலர்ஸ் வந்து இருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்லிம்மாக இந்த டைம் செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 7.69 mm தான் திக்னஸ் வந்து இருக்குது. வெயிட்டும் பார்த்திங்க அப்படின்னா 175 grams கிட்டத்தட்ட அந்த வெயிட்டில் தான் இருக்குது. ஸோ இப்படி இருந்தால் தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஃபோனும் பிடிச்சி யூஸ் பண்ண நல்லா இருக்கும். ஸோ அந்த வகையில் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். பட் பிரச்சனை வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசைனில் கிடையாது, ஸ்பெக்ஸில் தான். ஸோ அடுத்து நம்ம ஸ்பெக்ஸுக்கு வந்து வருவோம். ஸோ டிஸ்பிளே அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 6.67 inch 120 Hz AMOLED டிஸ்பிளே வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்னிங் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷனோட வருது. ஸோ ஆக்சுவலாக இதை வந்து எல்லோரும் கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ அந்த பிரைட்னஸ் நிட்ஸை வந்து ஹையாக வச்சுக்கிட்டு இப்போ அந்த டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனே யாரும் மென்ஷன் கூட பண்ணுறதில்ல. ஈவன் லான்ச் ஈவெண்ட்லேயே என்ன ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு கூட அவங்க வந்து சொல்கிறது கிடையாது. முன்னே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கர்னிங் Gorilla Glass 3 இருக்குது 4 இருக்குன்னு அதை தான் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ அதெல்லாம் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா அவங்க நல்ல பிராண்ட்ஸோட ப்ரொடெக்ஷன் வந்து அதிகமாக நிறைய பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் அதை வந்து அப்படியே தவிர்த்துறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்னிங் Gorilla Glass 5 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேயோட பிரைட்னஸும் பார்த்திங்க அப்படின்னா 1000 nits மேக்ஸ் பீக் பிரைட்னஸ் வந்து போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நார்மல் டே டு டே லைஃப்பில் ஒரு 500-600 வந்து போகும். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா மெயினான விஷயம் ப்ராசர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா Dimensity 6080 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு ஈக்குவலண்ட்டான ப்ராசர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்னாப்ட்ராகனில் ஒரு 695 அதுக்கு ஈக்குவலண்ட்டான ப்ராசர் தான். பட் இது வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கொடுக்குறது வந்து முக்கியம் இல்லை. ஏன்னா நிறையா ஃபோன்ஸ் இந்த ப்ரைஸ் இதை விட அதிகமான ப்ரைஸில் கூட இந்த ப்ராசர் 18,000 19,000 கூட இந்த ப்ராசர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மோட்டோவில் ஒரு ஃபோன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பிராண்ட்லேயே அண்டர் 11,000க்குள்ளே இதை விட பெட்டரான ப்ராசரோடலாம் ஃபோன் இருக்குது. ஸோ நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். போக்கோ M6 5G அந்த சிப்ஸ். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா Dimensity 6100 வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பட் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை விட பெட்டரான ப்ராசர். அப்படி இவங்களே ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு இன்னும் அதை விட ஒரு 5,000-6,000 அதிகமாக இருக்க ப்ரைஸ் ரேஞ்சில் அதை விட கம்மியான ப்ராசர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இது எதனால் இப்போ வர பிராண்ட்ஸ் வந்து அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஜஸ்ட் ப்ராசரோட பேரை மட்டும் மாற்றிட்டு அப்படியே வந்து போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ அது ஈவன் பார்த்திங்க அப்படின்னா மீடியா டெக்கில் 1 வருஷம் 1.5 வருஷம் பழைய சிப் செட்டுக்கும் இப்போ இருக்க சிப் செட்டுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஏஐ பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் அதில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு சைடில் அதை வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க அதை வச்சு. பட் என்ன மெயினாக இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா கிளாக் ஸ்பீடை தவிர வேறு எதுவுமே இந்த ப்ராசர் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. ஜஸ்ட் பேரை மட்டுமே மாற்றி வித்துட்டு இருக்காங்க. ஸோ இதை நம்பிலாம் நீங்கள் வந்து இதோட அதை விட பெட்டரான ப்ராசர் போன வருஷத்தோட இது ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஜஸ்ட் அதே ப்ராசர் தான், ஜஸ்ட் ரீபிராண்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து கேமராவும் பார்த்திங்க அப்படின்னா 108 மெகாபிக்சல் அப்படின்னு சொல்லி ஒரு ஹையான மெகாபிக்சல் கவுண்ட் வந்து வச்சுட்டு ஒரு கேமரா வந்து வச்சுருக்காங்க. கூடவே செகண்டரிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மெகாபிக்சல் டெப்த்து வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 16,000 செக்மெண்ட் வந்து வந்துருச்சு இந்த ஃபோனு. கிட்டத்தட்ட இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 16,000 to 17,000 தான். ஸோ இந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அல்ட்ரா வைட் வந்து தூக்கியிருக்காங்க. ஸோ ஈவன் மறுபடியும் இவங்க கம்பெனிலே வருவோம். ஸோ ஈவன் 2-3 வருஷம் பழைய ஃபோனில் 15,000 அல்ட்ரா வைட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அட்லீஸ்ட் 8 மெகாபிக்சலாவது கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல விஷயம். பட் இப்போ வர பிராண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அல்ட்ரா வைடையும் தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவும் நல்லதுக்கு இல்லை. ஏன்னா இப்போ நான் ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா நேற்று வந்து iqoo Neo 9 ஈவெண்ட்டுக்கு வந்து போயிருந்தேன். ஸோ அந்த ஃபோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக நாளைக்கு 12 o'clock வரைக்கும் அந்த ஃபோனோட எம்பார்கோ வந்து இருக்குது. பட் அது ஆல்மோஸ்ட் எல்லாமே லீக் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். பட் அந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20,000. ஸோ அந்த 18,000க்கு உங்களுக்கு பேங்க் ஆஃபரில் வந்து கிடைக்கும். பட் ஃபோனோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 20,000 தான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபோனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அல்ட்ரா வைட் இல்லை. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. அந்த ஃபோன் ஆக்சுவலாக அந்த ஈவெண்ட்டில் நடந்த விஷயம் அதுக்கு வந்து அவங்க ஒரு முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு 12 மணிக்கு மேலே வந்து பார்ப்போம் அதை. ஸோ அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஃபோன்லேயும் இந்த அல்ட்ரா வைட் வந்து தூக்கிட்டு இருக்காங்க. இது கடைசியாக எங்கே போய் முடியும்னு தெரியல. ஸோ திரும்ப பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் இவங்களே இந்த ஸ்டார்ட் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இந்த வருஷத்தில் லான்ச் ஆகிறதுலேயே ஃபஸ்ட்டு அல்ட்ரா வைட் ஃபோன் under 15,000 அப்படின்னு சொல்லி அடுத்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா அல்ட்ரா வைட் திரும்ப கொண்டு வருவாங்க. இதே தான் பார்த்திங்க அப்படின்னா மாற்றி பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா அந்த ப்ரைஸ் ரேஞ்சில்
வேறு கொடுக்குறதும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, அது அப்படியே கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஹை ஆயிரும். ஸோ இந்த மார்க்கெட்டிங்கே பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஃபோனே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு அது மாதிரி இது வந்து ஜென்ஜி அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஸ்லிம் அண்ட் சிக்ஸி அப்படிங்கிற டேக்லைன் போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டிங்லாம் நம்பி விழுகாமல் உங்களுக்கு என்ன ஃபோன் வந்து உங்களுக்கு என்ன யூஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோனை சர்ச் பண்ணி வாங்க. ஸோ நம்ம டாபிக் விட்டு கொஞ்சம் அவுட் ஆஃப் த டாபிக் வந்து போயிட்டோம். ஸோ மறுபடியும் ஃபோனுக்கு வருவோம். அண்ட் பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5000 mAh பேட்டரி இருக்குது. இது கூட ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு 33 வாட் சப்போர்ட்டும் இருக்குது. யூஸ் பண்ணியிருக்க ஸ்டோரேஜ் டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா LPDDR4Xக்கான ரேம் சப்போர்ட் இருக்குது. UFS 2.2 சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக 3-4 வருஷம் கழிச்சு ஸ்லோ டவுன் வந்து நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா IR சென்சார் இருக்குது, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, 3.5 ஜாக்கை எப்படியோ தூக்காமல் வச்சிருக்காங்க, IP54க்கான ரேட்டிங் இருக்குது, Wi-Fi 5 இருக்குது, அண்ட் டியூவல் ஸ்பீக்கருக்கான சப்போர்ட்டும் இருக்குது. பட் இதெல்லாம் கூட விட்டுறலாம். ஸோ இதெல்லாம் மனச்சு விட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பண்ணுறது தான் இந்த ப்ராசர் ரீபிராண்ட் பண்ணுறது, அதெல்லாம் விட்டுருங்க. ஸோ முக்கியமான பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து 13 லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதே தான் ரெட்மியில் ஏதோ ஒரு ஃபோனுக்கு வந்து பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அப்போயே நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ ஆண்ட்ராய்டு 15 டெவலப்பர் ப்ரிவியூவே பிக்சல் ஃபோனுக்கு வந்து வந்துருச்சு. பட் இன்னும் இவங்க லான்ச் பண்ணுற ஃபோன் வந்து ஆண்ட்ராய்டு 14 விடலை. ஸோ இது எதனால் விடலன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபோன்ஸுக்கு 2 வருஷம் அப்டேட் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆண்ட்ராய்டு 14 இப்பயே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கிட்ட இருக்கும், அவைலபிளாக தான் இருக்கும். பட் கொடுக்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரீலோட் பண்ணி ஆண்ட்ராய்டு 13 தான் கொடுக்குறாங்க. எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு 15, 16 வந்து அதை டெவலப் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஃபோன்ஸ் அடிக்கிட்டே வரதுனால டெவலப் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இப்போயே ஒரு வருஷம் டவுனாக கொடுத்தா அடுத்து ஆண்ட்ராய்டு 14, 15 முடிச்சுக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட்ஸுக்கு நல்ல விஷயம் கிடையாது. ஸோ இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாமா வாங்க வேண்டாமான்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்கட்டும், இதில் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் இருக்கட்டும் எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்க கிடையாது. ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 16,000 to 18,000 செக்மெண்ட்டில் நிறைய ஃபோன்ஸ் நல்ல ஃபோன்ஸே அவைலபிளாக இருக்குது. ஈவன் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட்லேயே கூட இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஃபோன்ஸை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த ஃபோனை நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. ஸோ இது வந்து மை பர்சனல் ஒப்பீனியன். ஸோ இதோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16,000. ஸோ இது வந்து பேங்க் ஆஃபர்ஸோடு இருக்கலாம். பட் அஃபிஷியலான ப்ரைஸிங் ஒரு 17,000, 17,500 இதுக்குள்ளே தான் இந்த ஃபோன் வந்து வரும். ஸோ இதுக்கு மேலே போனால் கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து ஒர்த் கிடையாதுன்னு அவங்களுக்கே தெரியும். இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.